ஹாய் ப்ரோ, ஆக்சுவலாக இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காம்போசிட் சப்ளை அண்ட் மிக்சர் சப்ளையை பற்றி நம்ம ப்ரொவிஷன் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அது ரிலேட்டட் Q&A அண்ட் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த Q&A அண்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதாவது CA ஃபைனல், CMA ஃபைனல், CS ஃபைனல். ஓகேங்களா? ஸோ மூணுலேயும் ஃபைனலில் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து கம்பைல் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ அந்த கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போகிறதுனால இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ஸாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுனால இந்த காம்போசிட் அண்ட் மிக்சர் சப்ளையோட ப்ரொவிஷன்ஸ் 100% வந்து நம்ம கவர் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி நீங்கள் வேறு எந்த கொஸ்டினும் பார்க்க வேண்டாம். ஸோ இதுக்கு ஆக்சுவலாக நான் ஃபுல் அண்ட் ஃபுல் 100% கவர் ஆனதுனால இதை தாண்டி நீங்கள் வேறு எந்த கொஸ்டினும் பார்த்து டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து ஜஸ்ட் செக் பண்ணி வேணால் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வேறு எதுவும் கொஸ்டினில் எக்ஸ்ட்ராவாக ப்ரொவிஷன் இருக்கான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி பார்க்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் எல்லாத்துலேயுமே எல்லா ப்ரொவிஷனும் கவர் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி காம்போசிட் சப்ளை அண்ட் மிக்சர் சப்ளை நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ லைட்டாக ஒரு சின்ன ரீகால் பார்த்துலாம். ஓகேங்களா? ஸோ காம்போசிட் சப்ளைனா ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ 2-3 ப்ராடக்ட். ஓகேங்களா? ஸோ நேச்சுரலி பண்டில்டாக இருக்கும். ஸோ நேச்சுரலி பண்டிலாக இருக்கும். இது வந்து நம்ம பிரித்து நம்ம சேல் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பு, சார்ஜர், பேக். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நேச்சுரலி பண்டில்டாக இருக்கும். ஸோ இதில் பிரின்சிபல் சப்ளை என்னென்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப் தான் பிரின்சிபல் சப்ளை. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக சேர்த்து நம்ம விற்கிறப்போ இன்வாய்ஸ் வேல்யூ எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம போடுறோம். ஓகேங்களா? ஸோ இன்வாய்ஸ் வேல்யூ என்ன போடுறோமோ அதுக்கு வந்து ஜிஎஸ்டி ரேட் நம்ம என்ன போடுறோம்னா லேப்டாப்புக்குண்டான ஜிஎஸ்டி ரேட் தான் நம்ம போடுவோம். ஏன் லேப்டாப்புக்குண்டான ஜிஎஸ்டி ரேட் போடுறோம்? பிரின்சிபல் சப்ளையில் என்ன ஜிஎஸ்டி ரேட் அப்ளிகபிள் ஆகுதோ ஸோ அதுதான் நம்ம வந்து போட்டு தான் நம்ம நேரத்தை டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மிக்சர் சப்ளைனா ஒன்றும் இல்லை. இது வந்து நேச்சுரலி பண்டில் கிடையாது, ஆர்டிஃபிஷியலி பண்டில். ஓகேங்களா? ஸோ இது நம்ம தனித்தனியாகவும் சேல் பண்ணலாம், இல்லை கம்பைண்டாக வச்சு நம்ம சேல் பண்ணலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா செல்லரோட ஆப்ஷனில் இருக்கும். ஓகே, ஸோ நேச்சுரலாக பண்டில் கிடையாது, செல்லர் அவரோட ஆப்ஷனில் பண்டில்டாக காம்போ ஆஃபர் மாதிரி வச்சுருப்பார். ஓகேங்களா? ஸோ காம்போ ஆஃபர் மாதிரி பண்டில் பண்ணி அவர் வைக்கிறப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கூட்ஸோட ஜிஎஸ்டி ரேட் வந்து அதிகமாக இருக்குதோ. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெட்மி ஃபோனு, அப்புறம் ரெட்மி ரிலேட்டட் உள்ள லேப்டாப்பு, அதுக்கப்புறம் வந்து எப்படின்னா ரெட்மி ரிலேட்டட் உள்ள ஹெட்ஃபோனு. என்னன்னா இது மூணுமே காம்போ ஆஃபராக வந்து அதாவது செல்லர் வந்து என்ன செய்யறாங்கன்னா இந்த டைமில் காம்போ ஆஃபர் போட்டால் நமக்கு வந்து நல்லா ரீச் ஆகும்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாக ஒரு காம்போ ஆஃபராக ஒரே இன்வாய்ஸ் வேல்யூவில் வச்சிருக்காரு. ஓகே, ஸோ ஒரே இன்வாய்ஸ் வேல்யூவில் வச்சிருக்காரு. இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மூணுமே நேச்சுரலி பண்டில் கிடையாது, ஆர்டிஃபிஷியலி பண்டில். ஓகேங்களா? ஸோ ஆர்டிஃபிஷியலி பண்டில். ஸோ இதில் எதுக்கு வந்து ஹையஸ்ட் ஜிஎஸ்டி ரேட் வருதோ, சப்போஸ் ரெட்மி ஃபோனுக்கு வந்து 20% ஜிஎஸ்டி, இதுக்கு 18% ஜிஎஸ்டி, இதுக்கு 12% ஜிஎஸ்டி நம்ம வச்சுக்குவோம். ஓகேங்களா? ஸோ இப்போது டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூ இதுக்கு மூணுக்கும் சேர்த்து ஒரு 1 லட்ச ரூபா இன்வாய்ஸ் வேல்யூ வருது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஜிஎஸ்டி ரேட் நம்ம எதை போடுவோம்னா ஹையஸ்ட் ஜிஎஸ்டி ரேட் எதுக்கு வருதோ அதை நம்ம டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூக்கு போடுவோம். ஸோ இதான் மிக்சர் சப்ளையில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இது நம்ம மிக்சர் சப்ளையில் நம்ம பார்த்துறோம். ஸோ இன்றைக்கி இதில் உள்ள இது ரிலேட்டடாக உள்ள Q&A நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மங்கேஷ் என்டர்பிரைஸ் கோவா ரிஜிஸ்டர் சப்ளையர் ஹேஸ் மேட் த ஃபாலோயிங் சப்ளைஸ். ஓகேங்களா? ஸோ மங்கேஷ் என்டர்பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோவாவில் இருக்கார், வேறு லெவல் ஜாலியாக இருந்துட்டுருக்காரு. ஓகேங்களா? ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா February 2022 நிறைய சப்ளைஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்ன சப்ளை பண்ணுறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம், என்னென்ன சப்ளை பண்ணுறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஒரு சப்ளை ஆஃப் கெஸ்ட் ஹவுஸ் அக்காமடேஷன். இவர் வந்து ஒரு லாட்ஜ் மாதிரி வச்சிருக்காரு. ஸோ அந்த கெஸ்ட் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்காமடேஷன் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுக்காரு. ஓகேங்களா? ஸோ நம்ம அங்கே வந்து தங்கிக்கலாம். அங்கே தங்குறப்போ என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் கொடுக்குறாங்கன்னா கூலிங், ஹீட்டிங், இன்டர்நெட், பேக்கிங் டு த கஸ்டமர், அந்த டெய்லி ரெண்டில் ஆஃப் 1500. இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜாக வருது. ஓகேங்களா? ஸோ 1500க்கு வந்து மொத்தமாக கொடுக்காரு. அந்த ரூமில் நீங்கள் தங்குறீங்க அப்படின்னா அந்த ரூமோட கூலிங் ஃபெசிலிட்டி, அதாவது ஏர் கண்டிஷனர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரூமில் குளிக்கிறதுக்கு வந்து ஹீட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் ஃபோன் நம்ம இன்டர்நெட் ஃபெசிலிட்டி, வைஃபை ஃபெசிலிட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ஹோட்டலோட பார்க்கிங் ஃபெசிலிட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நேச்சுரலி பண்டில்டாக கொடுத்துருக்காங்க. 1500 சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஹோட்டல். ஓகேங்களா? ஸோ இந்த ஹோட்டலில் நீங்கள் ஒரு ரூம் வந்து நீங்கள் ரெண்ட்டுக்கு நீங்கள் வாங்குறீங்க. ஓகேங்களா? ஸோ ரூம் வந்து ரெண்ட்டுக்கு வாங்குறீங்க. ரெண்ட் ஒரு நாள் வந்து 1500 வந்து ரெண்ட். ஓகேங்களா? ஸோ இங்கே மாட்டக்கூடிய ஏசியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பாத்ரூமில் உள்ள ஹீட்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
பார்க்கிங் ஃபெசிலிட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க, இன்டர்நெட் ஃபெசிலிட்டி, ஒய்ஃபை ஃபெசிலிட்டி. ஓகே, ஒய்ஃபை ஃபெசிலிட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியுமே காம்போவாக ரெண்ட் வந்து 1500 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த ஹவுஸ் அக்காமடேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1500 வந்து டோட்டலாக நம்ம பே பண்ணுறோம்ல. ஸோ இந்த 1500 வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக எல்லா ஃபெசிலிட்டிக்கும் சேர்த்து. ஓகேங்களா. ஸோ தனித்தனியாக ஒவ்வொரு ஃபெசிலிட்டி கொடுக்க மாட்டாங்க. ஹீட்டரை மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், இல்லை கூலர் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், இல்லை ஒய்ஃபை மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், இல்லை பார்க்கிங்கை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தனித்தனியாக கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் காம்போவாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதோட பிரின்சிபல் சப்ளை என்ன, அக்கோமடேஷன் தான் பிரின்சிபல் சப்ளை. ஸோ அக்கோமடேஷன் ஃபெசிலிட்டிஸுக்கு என்ன ஜிஎஸ்டி இருக்கோ அதே ஜிஎஸ்டி தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களா, ஹேஸ் டு 20 கெஸ்ட் சைட். ஓகேங்களா. ஸோ 20 கெஸ்ட் சைட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ 20ங்கிறப்போ ஒரு ரூமுக்கு வந்து 1500 20 கெஸ்ட் சைட்டு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ 20 கெஸ்ட் சைட் டோட்டலாக வச்சுருக்காங்க. இதில் எவ்வளோ ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க நம்ம பார்க்கணும். டியூரிங் த மந்த் தேர் வாஸ் 50% ஆக்குபென்சி. ஓகேங்களா. ஸோ 50% வந்து ஆக்குபென்சி ரேட் வந்து இருக்குது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். $50 ஆக்குபென்சி ரேட் இருக்குது. ஓகேங்களா. ஸோ 20 கெஸ்ட் ஹவுஸில் 50% ஆக்குபென்சி ரேட்னா 10 கெஸ்ட் சைட்டுக்கு மட்டும்தான் ஆளுங்க வந்து அக்காமடேஷன் ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. 10 கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்து கிளைண்ட் கஸ்டமர்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஓகேங்களா. 10 தான் வந்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 20 அண்ணா இருக்குது. ஸோ ஓகேங்களா. ஸோ 20ல் வந்து பார்த்திங்கன்னா 10 மட்டும் தான் வந்து ஆளுகள் வந்து வந்திருக்காங்க. ஓகே. ஸோ 10க்கு மட்டும் தான் ஆக்குப்பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 10க்கு × 1500 தான் நம்ம போடுவோம். ஓகே. ஓகே. கேட்ரிங் இது வந்து ஒரு நாளைக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கேட்ரிங் அண்ட் ஃபுட் சர்வீசஸ் ஆர் சப்ளைட் செப்பரேட்லி டு தோஸ் 500 per day. ஸோ முக்கியமான விஷயம் கேட்ரிங் அண்ட் ஃபுட் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம தனியாக அவுட் பண்ணணும். இது வந்து டோட்டலாக அந்த காம்போவில் கிடையாது. காம்போவில் வந்து பார்த்தீங்கன்னா கூலிங், ஹீட்டிங், இன்டர்நெட், பார்க்கிங், அப்புறம் ஹவுஸ் அக்காமடேஷன் இது எல்லாம் சேர்த்து தான் காம்போவில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு ஃபுட்டு தேவைன்னா நீங்கள் தனியாக ஆப்ட் பண்ணி நீங்கள் வாங்கணும். ஒரு நாளைக்கு 500 நீங்கள் வந்து தனியாக ஸ்பெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஃபுட்டு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அப்புறம் அமௌண்ட் வந்து டோட்டலாக 70,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்களா ஃபுட்டுக்கு. ஓகே, இருந்துட்டு போட்டோம். ஃபுட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 70,000 கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன ஜிஎஸ்டி அதை நம்ம தனியாக போட்டுக்கலாம். இது காம்போசிட் சப்ளையோ மிக்சட் சப்ளைக்குள்ளேயோ வராது. ஓகேங்களா. ஸோ இது தனியாக அந்த ஃபுட்டு சர்வீஸ் வந்து தனியாக பண்ணுறாங்க. ஸோ 70,000க்கு ஃபுட் அண்ட் கேட்ரிங் சர்வீஸ் எத்தனை %? 5%. ஸோ அதை நம்ம தனியாக போட்டுக்கணும். ஓகேங்களா. ஸோ அதான் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ 70,000க்கு 5% ஜிஎஸ்டியா, சிஜிஎஸ்டிக்கு வந்து பாதி, எஸ்ஜிஎஸ்டிக்கு வந்து பாதி நம்ம போட்டுக்கணும். ஓகேங்களா. ஸோ டோட்டலாக 3500 வந்து ஜிஎஸ்டி வருது. இல்லை 1750 வந்து சிஜிஎஸ்டி, 1750 வந்து எஸ்ஜிஎஸ்டி. ஓகேங்களா. ஸோ கேட்ரிங் அண்ட் ஃபுட் சர்வீஸ் பார்த்தாச்சு. இப்போ காம்போசிட் சப்ளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குள்ளேயும் பிரின்சிபல் சப்ளை வந்து என்னது, ஹவுசிங் அக்காமடேஷன் தான் பிரின்சிபல் சப்ளை. ஸோ ஹவுசிங் அக்காமடேஷனுக்கு வந்து என்ன ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க, ரெண்டிங் ஆஃப் கெஸ்ட் ஹவுஸ் சர்வீஸ். ஓகேங்களா. ஸோ ரெண்ட் விடுறது மட்டும் தான் அவங்களோட பிரின்சிபல் சப்ளை. ஸோ அந்த 18% நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா. எல்லாத்துக்கும் காமனாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிரின்சிபல் சப்ளோஸ் இதுக்கு வேறு ஜிஎஸ்டி இருக்கலாம். 12% ஜிஎஸ்டி வச்சுக்கோம். ஓகேங்களா. பார்க்கிங் சர்வீஸுக்கு ஒரு 10% ஜிஎஸ்டி வச்சுக்கோம். ரெண்டிங் ஆஃப் கெஸ்ட் ஹவுஸ் சர்வீஸுக்கு 18%. ஓகேங்களா. ஸோ இந்த டைமில் நம்ம ரெண்டிங் ஆஃப் கெஸ்ட் ஹவுஸ் சர்வீஸுங்கிறது தான் பிரின்சிபல் சப்ளை. ஸோ அந்த பிரின்சிபல் சப்ளைக்கு என்ன ஜிஎஸ்டி ரேட் அப்ளிகபிள் ஆகுதோ அதுதான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா. ஓகே. இப்போ வந்து பாருங்கள் மொத்தம் எத்தனை கெஸ்ட் சைட்ஸ் இருக்குது. கெஸ்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 கெஸ்ட் சைஸ் இருக்குது. இல்லை 50% வந்து ஆக்குப்பை பண்ணுறாங்க. ஓகே. ஸோ 50% வந்து ஆக்குப்பை பண்ணுறாங்க. அப்புறம் 50% வந்து ஆக்குப்பை பண்ணுறாங்க. ஒரு நாள் ரெண்ட் வந்து 1500 ஸோ டோட்டல் டேஸ் நம்ம தெரிஞ்சாலும் பார்க்க முடியும். டோட்டல் டேஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, டோட்டல் டேஸ் வந்து பிப்ரவரி மாதம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பிப்ரவரி மந்த்னால 28 டேஸ். ஓகேங்களா. ஸோ 1 டேக்கு வந்து 1500. ஸோ 28 டேஸ்க்கு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 28 × 1500 போடுவோம். ஓகேங்களா. ஸோ மொத்தம் 20 கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. 20 கெஸ்ட் ஹவுஸில் 50% தான் ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க. ஸோ 10 கெஸ்ட் ஹவுஸ் தான். ஓகேங்களா. ஸோ மொத்தம் 10 ரூம், ஒரு ரூமுக்கு 1500, 10 ரூமுக்கு 10 × 1500 போடுவோம். ஓகேங்களா. ஸோ 10 × 1500 போட்டிங்கன்னா 1 டேவோட
ரெண்ட்டில் ஒன் டேயோட ரெண்ட் எவ்வளோங்கிறது தெரிஞ்சிடும். இது ஆக்சுவலாக 28 டேஸ்க்கு நம்ம பார்க்குறோமா, ஸோ இன்ட்டு 28 போட்டுரும். ஓகேங்களா, ஸோ அதுதான் இப்படி டேரெக்டாக எல்லாமே சேர்த்து போட்டிருக்கோம். ஒன்று மொத்தம் 20 ஹவுஸா, 20 ஹவுஸில் 50% ஆக்குபை பண்ணுறாங்களா. ஓகேங்களா, ஸோ 20 ஹவுஸில் 50% ஆக்குபை பண்ணுறாங்க. ஒரு ஹவுஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1500 வந்து 1500 வந்து ரெண்ட் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒரு டேக்கு. ஸோ 28 நாளைக்கு நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்க அப்படின்னா இப்படி நம்ம போடுவோம். ஓகேங்களா, ஸோ 20 × 50% போடுங்க, மொத்தம் 10 ஹவுஸ் வரும். 20 × 50% அப்படின்னா 10 ஹவுஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க. ஒரு ஹவுஸுக்கு 1500னா 10 × 1500 போட்டுக்கணும். ஓகேங்களா, ஸோ 10 × 1500 இன்ட்டு 28 நாளைக்கு போட்டிங்கன்னா மொத்தம் 4,20,000 வந்து சப்ளையாக வரும். ஓகேங்களா, ஸோ 4,20,000 வந்து இன்வாய்ஸ் வேல்யூவாக வரும். இதுக்கு நம்ம ஜிஎஸ்டி போடணும். எந்த ரேட்டு போடுவோம்? பிரின்சிபல் சப்ளை வந்து ரெண்டிங் ஆஃப் கெஸ்ட் ஹவுஸ் சர்வீஸ் 18%. ஸோ இந்த 18% தான் நம்ம போடுவோம். ஓகே 18%ங்கிறப்போ சிஜிஎஸ்டி 9%, எஸ்ஜிஎஸ்டி 9%. அப்போ 4,20,000 இன்ட்டு 9% போடுங்க, 37,800 வரும். ஓகே, ஸோ அதான் போட்டிருக்காங்க. சிஜிஎஸ்டி வந்து 37,800, எஸ்ஜிஎஸ்டி வந்து 37,800, டோட்டலாக 75,600 வரும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் தான். ப்ரொவிஷனை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு வச்சுட்டு உடனே கூட கேட்கலாம். ஓகே, மிஸ்ஸஸ் காஜல் ரிஜிஸ்டர் சப்ளை ஆஃப் ஜெய்ப்பூர். ஜெய்ப்பூரில் வந்து ரிஜிஸ்டர் சப்ளையராக இருக்கார். ஓகேங்களா, ஸோ ஜெய்ப்பூர் ராஜஸ்தான். ராஜஸ்தானில் காஜல், இவங்க வந்து ரெஜிஸ்டர்டு சப்ளையர். ஓகே, ஆஸ் மேட் த ஃபாலோயிங் சப்ளை இந்த மந்த் ஆஃப் ஜனவரி. ஓகேங்களா, ஸோ இந்த சப்ளைலாம் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், சப்ளை ஆஃப் லேப்டாப் அலாங் வித் லேப்டாப் பேக். ஓகேங்களா, ஸோ லேப்டாப்பு ப்ளஸ் பேக்கு. ஓகேங்களா, ஸோ இதை நம்ம தனித்தனியாக சேல் பண்ண முடியாது, காம்போவாக தான் சேல் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அப்படி சேல் பண்ணுறப்போ லேப்டாப் ப்ளஸ் பேக்குங்கிறது காம்போசிட் சப்ளை. ஸோ இது ரெண்டும் சேர்த்து ஆக்சுவலாக எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பே பண்ணுறாங்க? 55,000க்கு வந்து ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இன்வாய்ஸ் வேல்யூ. ஓகே ஓகே, இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டி. இந்த 55,000 வந்து ஜிஎஸ்டி வந்து இன்க்ளூட் ஆகலை. ஸோ டேரெக்டாக இதுக்கு வந்து நம்ம பெர்சன்டேஜ் போட்டுடலாம். ஓகே, ஸோ சப்போஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டினா என்ன வரும்? 55,000 வந்து ஜிஎஸ்டி காம்போடும் சேர்த்துருக்கு. சப்போஸ் ஜிஎஸ்டி வந்து 18% வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இது இன்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டினா இந்த 55,000 100 ப்ளஸ் ஜிஎஸ்டி சேர்த்து 118 இருக்குது. ஓகே, ஸோ 118 இருக்கிறப்ப இதுக்கு நம்ம ஜிஎஸ்டி மட்டும் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? 55,000 118 வேல்யூனா 18க்கு எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிச்சோன்னா ஜிஎஸ்டி அமௌண்ட் நம்ம கண்டுபிடிப்போம். ஆனால் இந்த இடத்துல 55,000 எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி காம்பவுண்ட் இன்க்ளூட் ஆகல, ஜஸ்ட் 100க்கு தான் இருக்குது. ஸோ 55,000 இன்ட்டு டேரெக்டாக அந்த 18% போட்டுடலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ ஜிஎஸ்டி ரேட் வந்து நம்ம என்ன ரேட் எடுப்போம்? லேப்டாப்பு ப்ளஸ் பேக். இதில் பிரின்சிபல் சப்ளை வந்து லேப்டாப் தான். ஓகேங்களா, ஸோ இதுக்கு என்ன ஜிஎஸ்டி ரேட் இருக்கோ அதுதான் நம்ம எடுத்துக்குவோம். ஓகே, ஸோ லேப்டாப்புக்கு என்ன கொடுத்துருக்காங்க? லேப்டாப் பேக். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ லேப்டாப் வந்து 18%. ஸோ 18% நம்ம ஜிஎஸ்டி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ கீழே கேல்குலேட் பண்ணி போட்டிருக்காங்க பாருங்க, லேப்டாப்புக்கு 18% நம்ம எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கேல்குலேட் பண்ணி கூட போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இவங்க ஆக்சுவலாக என்ன ஆன்சரில் கேட்டிருக்காங்க கொஸ்டினில்? சச் ஆஃப் த அபோவ் ஃப்ரம் த அபோவ் எக்ஸாம்பிள் சச் ஆஃப் த அபோவ் சப்ளைஸ் மேட் பை த காஜல் ஃபார் த மந்த் ஆஃப் ஜனவரி அண்ட் டிட்டர்மின் த ரேட் ஆஃப் ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆன் த சேம். ரேட் ஆஃப் ஜிஎஸ்டி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 18% சொல்லி போட்டலாம். சப்போஸ் ஜிஎஸ்டி கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா 5,50,000. ஓகேங்களா, ஸோ டோட்டலாக இன்வாய்ஸ் வேல்யூ வந்து 55,000. ஸோ 55,000 இன்ட்டு 18% மட்டும் நீங்கள் கேல்குலேட் பண்ணி போட்டுருங்க. ஓகே, இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். சப்ளை ஆஃப் 10,000 கிட்ஸ். 10,000 கிட்ஸ் வந்து சேல் பண்ணுறாங்க அட் ₹50 ஈச். ஒரு கிட் வந்து பார்த்தீங்கன்னா 50 ஈச். ஓகேங்களா, அமௌண்ட் இன்ட்டு ₹5 lakhs. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 50,000 இன்ட்டு 50 போட்டால் 5 லட்ச ரூபா வந்து இன்வாய்ஸ் வேல்யூ வருது. ஓகேங்களா, ஸோ ஒரு கிட்டில் என்னெல்லாம் இருக்குது? டூ ராம் ஃபேன்சி ஸ்டோர். இது வந்து ஆக்சுவலாக ஃபேன்சி ஸ்டோர். ஈச் கிட் கன்சிஸ்ட் ஆஃப் 1 ஹேர் ஆயில். அந்த கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் பாட்டில் இருக்குது. அப்புறம் ஒரு பியூட்டி சோப்பு. ஓகேங்களா, ஸோ சோப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் கோம்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஹேர் ஆயில் கொடுத்துருக்காங்க, ஹேர் கோம்பு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஜிஎஸ்டி ரேட்டு பார்ப்போமா? ஹேர் ஆயிலுக்கு எவ்வளோ? 18%. சோப்புக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? பியூட்டி சோப்புக்கு வந்து 28%. அப்புறம் வேறு என்ன? கோம்பு தலை சீப்பு 12%. இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நேச்சுரலி பண்டில்டா இல்லை ஆர்டிஃபிஷியலி பண்டில்டா?
இது வந்து காம்போவாக சப்ளையர் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு ஓகேங்களா. ஸோ இது தனித்தனியாகவும் சேல் பண்ணலாம், காம்போவாக சப்ளையர் ஃபிக்ஸ் பண்ணி சேல் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அப்படி சேல் பண்ணுறப்போ இது வந்து மிக்சட் சப்ளை நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ மிக்சட் சப்ளை பொறுத்தவரைக்கும் எந்த ப்ராடக்ட்டுக்கு அதிகமான ஜிஎஸ்டி ரேட் இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோப்புக்கு தான் அதிகமான ஜிஎஸ்டி ரேட் இருக்குது. ஸோ 28% வந்து ஜிஎஸ்டி ரேட்டாக எடுத்துக்கோம். ஸோ டோட்டலாக இந்த இன்வாய்ஸ் வேல்யூவில் 28% வந்து ஜிஎஸ்டி ரேட்டாக எடுத்துக்கும். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் வந்து பாருங்கள், சப்ளை ஆஃப் கிட்ஸ் டு ராம் ஃபேன்சி ஸ்டோர் ஓகேங்களா. ஸோ கிட்ஸ் வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க, காம்போவாக சப்ளை பண்ணியிருக்காங்க. இது ஆர்டிஃபிஷியலி பண்டில், நேச்சுரலி பண்டில் கிடையாது. இப்போ லேப்டாப்பு பேகுனா அது நேச்சுரலி பண்டில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குமே ரிலேட்டடே கிடையாது, ஒரு ரிலேஷன்ஷிப்பே கிடையாது ஓகேங்களா. ஸோ பிரின்சிபல் சப்ளை ஏதாவது சொல்ல முடியுமா? ஹேர் ஆயிலில் பிரின்சிபல் சப்ளை, இல்லை சோப்பு கோம்பு இல்லை ஏதாச்சும் ஒரு பிரின்சிபல் சப்ளை நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இது வந்து ஆர்டிஃபிஷியலி பண்டில்டு. ஸோ இது வந்து மிக்சட் சப்ளை. மிக்சட் சப்ளையோட ப்ரொவிஷன் என்ன, எதுக்கு அதிகமான ஜிஎஸ்டி ரேட் இருக்கோ அதை நம்ம எடுத்துக்குவோம் ஓகேங்களா. அப்போ டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூவில் 28% எடுத்துக்கும். சப்போஸ் இதுக்கு ஜிஎஸ்டி கேட்டிருக்காங்க, ஜிஎஸ்டியோட அமௌண்ட் எவ்வளோ சொல்லி கேட்டிருக்காங்கன்னா 10,000 × 50 ஒரு 5 லட்சம் இருக்கா. ஸோ 5 லட்சத்துக்கு 28% போடுவீங்க. போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 5 lakhs × 28% போட்டிங்கன்னா 1,40,000 ஜிஎஸ்டி அமௌண்ட்டாக வரும் ஓகேங்களா. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து 100 கிட்ஸ் ஆர் கிவன் அஸ் ஏ ஃப்ரீ கிஃப்ட் டு ஜெய்ப்பூர் கஸ்டமர் ஓகேங்களா. ஸோ ஃப்ரீ கிஃப்ட்டாக வந்து கொடுத்துருக்கோம். இவங்க வந்து அன்ரிலேட்டட் ஓகேங்களா. ஸோ இது வந்து செக்ஷன் 71C. 71Cயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிஸ்னஸ் அசட்டையும் ஸ்டாக்கே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ஓகே. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிஃப்ட் டு ஜெய்ப்பூர் கஸ்டமர்ஸ் ஆனால் ஓகே சார் பிஸ்னஸ் காஜல் பார்த்தீங்கன்னா ஈச் கிட்ஸ் 1 ஹேர் ஆயில் 1 இருக்குது ஓகே. இன்புட் ஹேஸ் நாட் பீன் டேக்கன் ஆன் தி குட்ஸ். ஆக்சுவலாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆக்சுவலாக நம்ம என்னென்ன அமௌண்ட்டில் நம்ம பார்க்க வேண்டாம், ஏன்னா இது வந்து சப்ளை வரான்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதனால் பார்க்க வேண்டாம் ஓகேங்களா. ஸோ இப்போ ஆக்சுவலாக என்னென்னா ஜெய்ப்பூர் கஸ்டமர் இது எல்லாமே ஃப்ரீ கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ளே ஏதாச்சும் ரிலேஷன்ஷிப் இருக்கா? இவங்க ரிலேட்டட் பார்ட்டி கிடையாது. ஸோ கொஸ்டினில் இவங்க ரிலேட்டட் பார்ட்டி கிடையாதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ ரிலேட்டட் பார்ட்டி இல்லை அப்படின்னா இந்த கிஃப்ட் அமௌண்ட்டுக்கு ஐடிசியாவது கிளைம் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ரூல் என்ன பார்த்தா பிஸ்னஸ் அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க, ஐடிசி கிளைம் பண்ணியிருந்தா நம்ம கன்சிடரேஷன் இல்லைனாலும் சப்ளைன்னு எடுத்துக்கலாம். ரெண்டாவது என்னென்னா ரிலேட்டட் பார்ட்டிஸ்க்கு நடுவில் ட்ரான்சாக்ஷன் நடக்குது, இதில் நம்ம ஐடிசிலாம் செக் பண்ண மாட்டோம் ஓகேங்களா. ஸோ ரிலேட்டட் பார்ட்டிக்கு நடுவில் ட்ரான்சாக்ஷன் நடக்குது, அதுக்கு கன்சிடரேஷன் இல்லைனாலும் சப்ளை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் பார்ட்டி கிடையாது ஓகேங்களா. ஸோ ஃப்ரீ கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க, பிஸ்னஸ் அசட் தான். ஐடிசி கிளைம் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா ஐடிசியும் கிளைம் பண்ணலை ஓகேங்களா. ஸோ அந்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்புட் டேக்ஸ் கிரெடிட் ஹேஸ் நாட் பீன் டேக்கன் ஆன் த குட்ஸ் ஓகேங்களா. ஸோ இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டும் எடுக்கலை ஓகேங்களா. ஸோ இது வந்து சப்ளை வராது. ஸோ இதுக்கு ஜிஎஸ்டியே அப்ளை ஆகாது ஓகே. ஸோ தேர்ட் இது பாருங்கள், டில் ஜிஎஸ்டி ரேட்டே கிடையாது, ஏன்னா இது வந்து சப்ளையே கிடையாது ஓகே. ஸோ செக்ஷன் 71C நீங்கள் வந்து செக்ஷன் 71C சொல்லி போட்டுட்டு அதுக்குண்டான ப்ரொவிஷனை நீங்கள் எழுதணும் ஓகேங்களா. ஸோ செக்ஷன் 71Cயில் தேர்ட் பாயிண்ட் பண்ண நீங்கள் எழுதுங்க, தேர்ட் பாயிண்ட்டும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீங்கள் எழுதணும் ஓகேங்களா. ஸோ 71C சொல்லி போட்டு 2 பாயிண்ட் நீங்கள் எழுதுங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பிஸ்னஸ் வித்தவுட் கன்சிடரேஷன் வேர் ஐடிசி இஸ் கிளைம்டு அப்படின்னா சப்ளையாக எடுத்துக்குவோம். ஸோ அது ஃபஸ்ட்டு பாயிண்ட் போட்டுக்கணும். செகண்ட் பாயிண்ட் என்ன போடணும் அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் பிட்வீன் த ரிலேட்டட் பார்ட்டிஸாக வித்தவுட் கன்சிடரேஷன் இஸ் ட்ரீட்டட் அஸ் சப்ளை சொல்லி போட்டுக்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ இது வந்து சப்ளை கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆன்சரில் பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதணும் ஓகேங்களா. ஸோ அப்படி எழுதுனா தான் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஜஸ்ட் இது வந்து சப்ளையே கிடையாது, ஜிஎஸ்டி வந்து 18% அப்ளை ஆகாது நீங்கள் போடக்கூடாது. செக்ஷன் 71C படி இந்த 2 பாயிண்ட்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை ஓகேங்களா. ஸோ செக்ஷன் 71Cயில் 4 பாயிண்ட் இருக்குது, 4 பாயிண்ட்டுமே நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை. இந்த கொஸ்டினுக்கு என்ன பாயிண்ட்லாம் தேவை? பிஸ்னஸ் அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க, ஐடிசி கிளைம் பண்ணணும், கிளைம் பண்ணால் சப்ளையாக எடுத்துக்கும். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் தேவை. அப்புறம் ரிலேட்டட் பார்ட்டிஸ்க்கு நடுவில் ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு, அதுக்கு கன்சிடரேஷன் இல்லைனாலும் சப்ளை எடுத்துக்கணும். ஸோ அந்த 2 பாயிண்ட்டை நீங்கள் எழுதிட்டு இது 2மே சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ செக்ஷன் 71C படி இது வந்து சப்ளையே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும் ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடட் இன் த கோர்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் ஓகேங்களா. ஸோ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க இன் கோர்ஸ் ஆஃப் ஹர் பிஸ்னஸில் பண்ணியிருக்காங்க, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டு ஹர் பிரதர் ஹோலி டிபெண்ட் ஆன் ஹர். ஹோலி டிபெண்ட்னா கண்டிப்பாக வந்து ரிலேட்டட் பார்ட்டியாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபேமிலி மெம்பர் டிபெண்ட் இவங்கள மட்டும்தான் வந்து நம்ம வந்து ரிலேட்டட் பார்ட்டியாக
எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ இவங்க நடுக்குள்ள நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனை நம்ம வந்து கன்சிடரேஷன் இல்லைனாலும் சப்ளையாக எடுத்துக்கலாம். ஸோ டேரெக்டாக நம்ம சொல்ல முடியாது. அடுத்த என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க போவோம். ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடிங் த கோர்ஸ் ஆஃப் ஹர் பிஸ்னஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டு ஹர் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா ஹோலி இவளை நம்பி தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ டிபெண்டாக தான் இருக்கிறாங்க. ஃபார் ஹி சன்ஸ் மேரேஜ் ஃபங்க்ஷன் இன்டோர். சரி, காஸ்ட் ஆஃப் ப்ரொவைடிங் செட் சர்வீஸ் வந்து 80,000. ஓகே. ஸோ 80,000ங்கிறப்போ இது வந்து டிபெண்ட் பிரதர் தானே. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஜிஎஸ்டி வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ்க்கு வந்து எத்தனை % ஜிஎஸ்டி? 5% ஜிஎஸ்டி. ஓகேங்களா? ஸோ 5% ஜிஎஸ்டி வந்து டேக்ஸபிள் சப்ளை தான். ஓகே. ஸோ எதனால் டேக்ஸபிள் சப்ளை வருது? ஆக்சுவலாக பிரதர் டிபெண்ட். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரதர் வந்து ரிலேட்டட் பார்ட்டி. ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடரேஷன் வந்து வாங்கலைனாலுமே இதை நம்ம செக்ஷன் 7(1)(c) படி இது வந்து சப்ளையாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு அப்ளிகபிள் ஜிஎஸ்டி ரேட் வந்து கொஸ்டின் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5% கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5% நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ டிபெண்டன்ட் பிரதர் அப்படிங்கிறப்ப அவங்க வந்து ரிலேட்டட் பார்ட்டியாக எடுத்துக்கும். இதுவே இண்டிபெண்டன்ட் பிரதர், அந்த பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொந்தமாக பிஸ்னஸ் வச்சு நடத்திட்டு இருக்காரு, நம்மள டிபெண்ட் பண்ணியே இல்லை அப்படின்னா அவங்க வந்து ரிலேட்டட் பார்ட்டியே கிடையாது. ஓகேங்களா? ஸோ ரிலேட்டட் பார்ட்டியே இல்லைங்கிறப்ப அந்த இடத்துல சப்ளையும் வராது. ஸோ இவர் வந்து டிபெண்டன்ட் பிரதரா? ஸோ இவர் வந்து ரிலேட்டட் பார்ட்டி தான். ஸோ ரிலேட்டட் பார்ட்டிக்கு நடுவில் டிரான்சாக்ஷன் நடக்குது, கன்சிடரேஷன் இல்லைனாலுமே நம்ம சப்ளையாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாயிண்டில் நம்ம சப்ளையாக எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு ஆக்சுவலாக ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸுக்கு 5% ஜிஎஸ்டி. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம போட்டுக்கலாம். இது காம்போசிட் மிக்சர் சப்ளை கான்செப்டில் வரல. ஸோ இருந்தாலும் நம்ம பார்த்துக்குவோம். ஓகேங்களா? அப்புறம் 1400 சேர்ஸ் அண்ட் 100 கூலர்ஸ் ஹையர்ட் அவுட் டு ஃபங்க்ஷன் கார்டன். ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபங்க்ஷன் ஒரு கார்டனில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. ஸோ அதுக்கு வந்து 1400 சேர்ஸ் வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க. 100 கூலர்ஸ் ஏசி வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அஜ்மர் ராஜஸ்தானில் வந்து நடக்குது. 3,30,000 எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டி. ராஜஸ்தானுக்குள்ள நடக்குதா சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி இருக்கும். ஓகேங்களா? வேறு ஸ்டேட்டில் நடந்துச்சுன்னா ஐஜிஎஸ்டி வந்து போடுவாங்க. ஸோ இங்கே வந்து சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி இருக்கும். எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஜிஎஸ்டி வந்து அதில் இன்க்ளூட் ஆகல. இந்த 3,30,000ல் 3,30,000 வந்து 100% இருக்குது. ஜிஎஸ்டி இன்க்ளூட் ஆச்சுன்னா 118% இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள். அப்புறம் இன்க்ளூடிங் காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டிங் த சேர்ஸ் அண்ட் கூலர்ஸ் ஃபார் மிஸ்ஸஸ் காஜல் குடன் அண்ட் ஜெய்ப்பூர் டு ஃபங்க்ஷன் கார்டன் அஜ்மீர். இதில் டிரான்ஸ்போர்ட்டிங் சார்ஜஸும் சேர்த்துருக்கு. ஓகேங்களா? ஆக்சுவலாக என்னென்னா சேர்ஸ் 1400 சேர்ஸ், அப்புறம் 100 கூலர்ஸ் இதுவும் இருக்குது. இதோட டிரான்ஸ்போர்ட்டிங் சார்ஜஸ். ஓகேங்களா? இது எல்லாமே ஒன்றா தானே வர முடியும். சேர்ஸு கூலர்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கொண்டு வரணும் டிரான்ஸ்போர்ட்டிங் சார்ஜஸ் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ இது வந்து நேச்சுரலி பண்டில் தான். ஸோ இதை நம்ம காம்போசிட் சப்ளையாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ காம்போசிட் சப்ளையாக நம்ம எடுத்துக்கலாம். அப்படிங்கிறப்போ இந்த சேர்ஸ் கூலர்ஸ் வந்து என்ன ஜிஎஸ்டி ரேட் இருக்கோ அதான் நம்ம அப்ளை ஆகும். ஓகே. சேர்ஸ் கூலர்ஸ் கொடுக்கவே இல்லை ஆக்சுவலாக. இந்த இருக்குது சர்வீஸ் ஆஃப் ரெண்டிங் ஆஃப் சேர்ஸ் அண்ட் கூலர்ஸ். ஓகேங்களா? ஸோ சேர்ஸ் அண்ட் கூலர்ஸ் வந்து 12%. இதுக்கு பார்த்தீங்கன்னா 12%. இதை வந்து நம்ம ஹையரிங்காக நம்ம எடுத்துருக்கோமோ. ஸோ இதுக்கு 12%. டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5% வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து பிரின்சிபல் சப்ளை என்ன? சேர்ஸ் அண்ட் கூலர்ஸை நம்ம ஹையர் பண்ணது தான் பிரின்சிபல் சப்ளை. இது வந்து அடிஷனல் சப்ளை தான். ஓகேங்களா? ஸோ பிரின்சிபல் சப்ளைக்கு வந்து என்ன ஜிஎஸ்டி ரேட் இருக்கோ அதுதான் நம்ம டோட்டல் இன்வாய்ஸுக்கு நம்ம போடுவோம். ஓகேங்களா? ஸோ அதனால் 12% வந்து டோட்டல் இன்வாய்ஸுக்கு வந்து நம்ம போடுவோம். ஸோ டோட்டல் இன்வாய்ஸ் வந்து ஆக்சுவலாக எவ்வளோ போட்டிருக்காங்க? 3,30,000க்கு 12% நம்ம போடுவோம். ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த சம் வந்து ஓவர். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், மிஸ்ஸஸ் திவா ஃபேஷன்ஸ் ப்ரொப்ரேட்டர் மிஸ்ஸஸ் திவா. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபேஷன்ஸ் ஷாப்போட ப்ரொப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா திவா தான். ஓகேங்களா? அவர் வந்து ரெஜிஸ்டர் சப்ளையர் லுதியானா பஞ்சாபில் வந்து ரெஜிஸ்டர் சப்ளையாக இருக்கார். ஓகே. ஸோ இது இந்த பஞ்சாபுங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அந்த ஸ்டேட்டில் இருக்காரா. ஸோ சப்ளை வந்து வேறு ஏதாவது ஸ்டேட்டுக்கு பண்ணுறாங்கன்னா சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி வந்து வராது. பஞ்சாபுக்குள்ளேயே சேல் பண்ணால் மட்டும் தான் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி வரும். ஓகேங்களா? ஸோ பஞ்சாப்லேருந்து வெளியே சேல் பண்ணுறாரு, இன்டர் ஸ்டேட் சப்ளை பண்ணுறாங்கன்னா ஐஜிஎஸ்டி மட்டும் தான் வரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், சப்ளை ஆஃப் டிசைனர் சில்க் ட்ரெஸ் பேக்ட் இன் டிசைனர் பாக்ஸஸ் டு ஏ பொட்டிக் இன் மும்பை as per contract enter the boutique amount in rupees 25,000. ஓகேங்களா? ஸோ சில்க் ட்ரெஸ்ஸை வந்து மும்பைக்கு அனுப்புகிறாரு. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐஜிஎஸ்டிக்கு அமௌண்ட் வந்து வரும். ஓகே.
சில்க் ட்ரெஸ்ஸு டிசைனர் பாக்ஸோட சேர்த்து வச்சு அனுப்புகிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஆக்சுவலாக காம்போசிட் சப்ளை. ட்ரெஸ்ஸு ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரெஸ்ஸை இந்த டிசைனர் பாக்ஸ்குள்ளே வச்சு அனுப்புகிறாங்க. ஸோ இது ட்ரெஸ்ஸு ப்ளஸ் இந்த பாக்ஸு, இது எல்லாமே காம்போசிட் சப்ளை. இதை பிரின்சிபல் சப்ளை எடுத்து ட்ரெஸ்ஸு தான் பிரின்சிபல் சப்ளை. ஸோ இதோட ஜிஎஸ்டி ரேட் என்னவோ அதை நம்ம அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ ட்ரெஸ்ஸோட பிரின்சிபல் சப்ளை என்ன, சில்க் ட்ரெஸ்ஸு டிசைனர் பாக்ஸு. இங்கே நம்ம ட்ரெஸ்ஸு தான் பார்ப்போம். ட்ரெஸ்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக என்ன எங்கே அனுப்புகிறாரு, மும்பைக்கு அனுப்புகிறாரு. ஸோ ஐஜிஎஸ்டி தான் அப்ளை ஆகும், 18% வந்து அப்ளை ஆகும். ஓகேங்களா. ஸோ அதான் போட்டிருக்காங்க 25 லட்ச ரூபா. அந்த ட்ரெஸ்ஸு ப்ளஸ் டிசைனர் பாக்ஸோட டோட்டல் வேல்யூ வந்து 25 லட்ச ரூபா. ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து மும்பைக்கு அனுப்புகிறாரு, பஞ்சாப்லேருந்து மும்பைக்கு அனுப்புகிறாரு. ஓகேங்களா. பஞ்சாப்லேருந்து மும்பைக்கு அனுப்புகிறாரு, ஸ்டேட் டு ஸ்டேட் அனுப்புகிறாரு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐஜிஎஸ்டி தான் அப்ளை ஆகும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸோட ரேட் வந்து அப்ளை ஆகும். ட்ரெஸ் தான் பிரின்சிபல் சப்ளை. ஸோ அதோட ரேட் வந்து 18%. ஸோ 18% டோட்டலாக அப்ளை ஆகும். சப்போஸ் இது வந்து இன்ட்ரா ஸ்டேட்டாக இருந்துச்சுன்னா சிஜிஎஸ்டி 9%, எஸ்ஜிஎஸ்டி 9% வரும். இங்கே வந்து பஞ்சாப் டு மும்பை வேறு வேறு ஸ்டேட்டுக்கு அனுப்புறதுனால ஐஜிஎஸ்டி டோட்டலாக 18% நம்ம போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், சப்ளை ஆஃப் 600 கிட்ஸ். ஓகேங்களா. 600 கிட்ஸ் வந்து சேல் பண்ணுறாங்க. இந்த கிட்ஸ்னு வந்தாலே ஒன்றும் இல்லைங்க, மிக்சர் சப்ளையாக தான் மேக்ஸிமம் இருக்கும். ஓகேங்களா. ஸோ 600 கிட்ஸ் வந்து சேல் பண்ணுறாங்க. அமௌண்ட் ரூபீஸ் 6 லட்ச ரூபா டு மிஸ்ஸஸ் அரோரா சிங்க்ளேர். ஓகேங்களா. ஸோ இது அம்ரித்சர் பஞ்சாப். ஈச் கிட்ட கன்சிடர் ஆஃப் 1 சில்க் துப்பத்தா. ஓகேங்களா. ஸோ அந்த கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா துப்பட்டா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில்க் துப்பட்டா ப்ளஸ் சாரீ ப்ரூச், சாரீ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிப்ஸ்டிக்கு. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே இருக்குது அந்த கிட்டில். ஓகேங்களா. ஸோ இது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு, 600 கிட்ஸுக்கு சேர்த்து பார்த்தீங்கன்னா 6 லட்ச ரூபா வருது. ஓகேங்களா. 6 லட்ச ரூபா வரும். ஸோ இது வந்து மிக்சர் சப்ளையாக காம்போசிட் சப்ளை. துப்பட்டாவை தனியாக விற்கலாம், சாரியை தனியாக, லிப்ஸ்டிக்கை தனியாக விற்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஆர்டிஃபிஷியலாக பண்டில், சப்ளையர் வந்து பண்டில் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு காம்போ ஆஃபராக 6 லட்ச ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ துப்பட்டாக்கு ஒரு ஜிஎஸ்டி, சாரிக்கு ஒரு ஜிஎஸ்டி, லிப்ஸ்டிக் ஒரு ஜிஎஸ்டி வரும். ஸோ இதில் எது ஹையஸ்ட் ரேட்டோ அதை நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா. ஸோ துப்பட்டாக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இது வந்து எங்கே சப்ளை பண்ணுறா அது பார்க்கணும். ஓகேங்களா. எங்கே சப்ளை பண்ணுறாங்க, பஞ்சாப்குள்ளேயே தான் சப்ளை பண்ணுறாரு. இவரும் பஞ்சாபில் தான் இருக்கார், சப்ளை பண்ணுறது பஞ்சாப்குள்ளே தான் பண்ணுறாரு. அப்போ இங்கே வந்து சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி வந்து அப்ளை ஆகும். ஓகேங்களா. ஸோ துப்பட்டா சாரீ இதுக்கு பாருங்கள், துப்பட்டாக்கு வந்து 6%, 6%. சாரீக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, சாரீ ப்ரூச்சுக்கு 9%, 9%. லிப்ஸ்டிக் வந்து பாருங்கள் 2.5, 2.5%. ஓகேங்களா. ஸோ அப்படிங்கிறப்போ சாரீக்கு தானே ரேட் வந்து அதிகம். ஸோ சாரீக்குள்ள ரேட் வந்து நம்ம போடுவோம் 6 லட்சம் இன்ட்டு 9% சிஜிஎஸ்டி, 9% எஸ்ஜிஎஸ்டி. ஸோ 6 lakhs இன்ட்டு 9% போட்டிங்கன்னா இங்கே 54,000 வரும். இங்கேயும் 54,000 தான் வரும். ஓகேங்களா. ஸோ அதான் ஆன்சரில் போட்டிருக்காங்க. 6 லட்ச ரூபா வந்து டோட்டல் அமௌண்ட்டு. இதில் சிஜிஎஸ்டி வந்து 54,000, எஸ்ஜிஎஸ்டி வந்து 54,000. ஓகேங்களா. ஸோ இப்போ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். மிஸ்ஸஸ் திவா ஃபேஷன் ஆர்கனைஸ் ஃபேஷன் ஷோ இன் சண்டிகர். ஃபேஷன் ஷோ வந்து வச்சுருக்காங்களா சார், சண்டிகரில் வந்து ஃபேஷன் ஷோ வந்து வச்சுருக்காங்க. வேறு லெவல் தான். சியோன் எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் ரெஜிஸ்டர்ட் என்டிட்டி இன் ஜெய்ப்பூர் ஹேஸ் ஸ்பான்சர் த ஷோ ஃபார் விச் மிஸ்ஸஸ் திவா ஃபேஷன் ரிசீவ்ட் ரூபீஸ் 7,50,000. ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா இது வந்து யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா திவா ஃபேஷன் ஆர்கனைஸ், இவங்க வந்து ஒரு ஃபேஷன் ஷோ வந்து வச்சுருக்காங்க. திவா ஃபேஷன் சியோன் எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் ரெஜிஸ்டர்ட் என்டிட்டி இன் ஜெய்ப்பூர், ராஜஸ்தானில் வந்து சியா இருக்காங்க. ஓகேங்களா. ஸ்பான்சர்டு ஷோ, அவங்க வந்து ஸ்பான்சர்ஷிப் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. ஸோ 7,50,000 வந்து திவா ஃபேஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஷோ நடத்துனதுக்கு 7,50,000 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஓகே, இப்போ எங்கே நடத்திருக்காங்க, சண்டிகரில் வந்து ஷோ நடத்திருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக சண்டிகர். ஓகேங்களா. ஸோ இதான் ஸ்டேஜ், இந்த ஷோ வந்து நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா. ஸோ ஃபேஷன் ஷோ வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ சண்டிகரில் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ திவா ஃபேஷன் வந்து எங்கே இருக்காங்க, பஞ்சாப். இவர் தான் ஆர்கனைஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா. ஸோ இவர் தான் இந்த சர்வீஸ் வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ பஞ்சாப்லேருந்து சண்டிகரில் பண்ணுறதுனால இது வந்து இன்டர்ஸ்டேட் சப்ளை. ஸோ இதில் சிஜிஎஸ்டியும் உண்டு, எஸ்ஜிஎஸ்டியும் உண்டு. ஓகேங்களா. ஸோ எஸ்ஜிஎஸ்டியும் உண்டு. ஓகே, இப்போ நம்ம எத்தனை பெர்சன்டேஜ் சொல்லி பார்க்கணும்ல. ஸோ இது ஆக்சுவலாக 7,50,000. ஸோ இந்த ஃபேஷன் ஷோ வச்சதுக்கு எத்தனை கொடுத்துருக்குறாங்க, ஸ்பான்சர் ரிசீவ்ஸ் ஆஃப் சியோன் எக்ஸ்போர்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ 14% வரும். இதுக்கு 14%. ஸோ டோட்டல் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க,
ஃபேஷன் ஷோக்கு வந்து 7,50,000. என்ன ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் இதில் அப்ளை ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக Diva Fashion organizes fashion show in Chandigarh. CNA Expo Limited, a registered entity in Jaipur, has sponsored the show for which rupees Mrs. Diva Fashion received rupees 7,50,000 from it. நம்ம தானே சப்ளை பண்ணியிருக்கிறோம். Organizes the show in a registered entity in Jaipur, has sponsored the show for Mrs. Diva Fashion received rupees 7,50,000 from it. நம்ம வந்து ப்ரொப்ரேட்டர், நம்மளும் வந்து ரிஜிஸ்டர் சப்ளையர் தான். சரி, ஓகே. சியோன் எக்ஸ்போர்ட்ஸ் ரிஜிஸ்டர் என்டிட்டி இன் ஜெய்ப்பூர் ஹேஸ் ஸ்பான்சர்ட் த ஷோ. இதில் ஏன் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அப்ளை ஆகுது? Body Corporate, Siyon Exports Limited, a registered entity in Jaipur, Rajasthan, has sponsored the show, for which Mr. Diva Fashion received rupees 7,50,000. நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்பான்சர்ஷிப் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சியோன் லிமிட்டட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இது வந்து ஒரு கம்பெனி. இவங்க ஆக்சுவலாக நமக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் வந்து கொடுத்துருக்கோம். இவங்களுக்காக தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ 7,50,000 வந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறாங்க. ஸோ இந்த 7,50,000 ரிசீவ் பண்ணி அங்கே வந்து நம்ம சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இது ஃபேஷன் ஷோ சர்வீஸ் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ நம்மளுமே ரிஜிஸ்டர்ட் பர்சன் தான், இவங்களும் ரிஜிஸ்டர்ட் பர்சன் தான். அப்படிங்கிறப்போ ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் ஸ்பான்சர் ரிசீவ் ஃப்ரம் சியோன் எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட். டு ஏ பாடி கார்பரேட்டர். ஒரு நிமிஷம் செக் பண்ணுவோமே. ஸோ ஆக்சுவலாக ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் இதுக்கு ஏன் வருது? Not available for sponsors by a body car. For sponsors provided by body corporate. By person to any particular tax or territory is chargeable to GST. Also check பண்ணிரோம். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக இது அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வருது. சப்ளையர் ஸ்பான்சர் சர்வீஸ் A to Z ஈவெண்ட்ஸ் வந்து சப்ளையர் வந்து பார்த்தீங்கன்னா A to Z ஈவெண்ட்ஸு. சரி, ரிசீவர் ஸ்பான்சர் சர்வீஸ் கம்பெனி B ஏ பாடி கார்பரேட்டர். ஸோ இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் கவர்ஸ் அண்டர் RCM. Sponsorship agreement with A to Z for promoting its product during an event. The consideration for this sponsorship service rupees 1 lakh. Okay. Sponsorship service வந்து பண்ணுறாங்க. This transaction covers under RCM as company B being the recipient of sponsor service a body corporate. Is required to pay the GST on behalf of the supplier A to Z events business entity. ஓகேங்களா? ஸோ என்னன்னா ஒன்றும் இல்லைங்க. ஆக்சுவலாக சியோன் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் வந்து பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ சியோன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப் வந்து பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக ஸ்பான்சர்ஷிப் லிமிட்டெடுக்கு வந்து ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு பாடி கார்பரேட் வந்து நம்ம ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறாங்க, பாடி கார்பரேட் வந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறாங்கன்னா அது நம்ம ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசமில் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்பான்சர்ஷிப் வந்து ரிசீவ் பண்ணுறது யாரும் நம்ம தான். ஓகேங்களா? ஸோ நம்ம தான் எவ்வளோ அண்டர் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்பான்சர் இவர் சர்வீஸ் வந்து நம்ம யாருக்கு பண்ணுறோம்? பஞ்சாப் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சியோன் லிமிடெட் கம்பெனிக்கு வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த சர்வீஸ் வந்து நம்ம கம்பெனிக்கு வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம தான் ஜிஎஸ்டி வந்து பே பண்ணணும். நம்ம தானே சப்ளையர், ஸோ நம்ம தான் பே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் வந்து அப்ளை ஆகும். இப்படி ஒரு புதுசாக ஒரு ப்ரொவிஷன் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி இப்போதைக்கு ஹோல்டு பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஸ்பான்சர்ஷிப் சர்வீஸ் நம்ம பாடி கார்பரேட்டுக்கு பண்ணோம்னா அது ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அப்ளை ஆகும்னு சொல்லிட்டு இதை மட்டும் மைண்டில் வச்சுருக்கேன். இதை பற்றியான ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நான் என்னங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு ஸ்பான்சர்ஷிப் சர்வீசஸ் வந்து பாடி கார்பரேட்டுக்கு பண்ணுறோம்.
ஓகேங்களா. ஸோ இவருக்கு ஆக்சுவலாக நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், நம்ம தான் சப்ளையர், நம்மள தான் ஜிஎஸ்டி வந்து பே பண்ணணும். ஆனால் இந்த இடத்துல ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் வந்து அப்ளை ஆகும். ஸோ ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அப்ளை ஆகிறப்போ சியோன் லிமிட்டட் தான். ஸோ இந்த பாடிக்காரருக்கு தான் ஜிஎஸ்டி வந்து டெபாசிட் பண்ணுவார். ஓகேங்களா. ஸோ இவருக்கு தான் ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதனால் நம்ம எந்த ஜிஎஸ்டியும் பே பண்ண வேண்டாம். ஸோ அதான் நில் அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சியோன் எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் டாக்ஸ் இஸ் பேயபிள் அண்டர் ரிவர்ஸ் சார்ஜ் பை ரிசிபியன். ஓகேங்களா. மிஸ்டர் தேவா ஃபேஷன் ரிசீவ்ட் ருபீஸ் 7,50,000 ஸ்பான்சர்ஷிப் சர்வீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபேஷன் ஆர்கனைசர் ஃபேஷன் ஷோ வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து சியோன் எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் வந்து ஹேஸ் ஸ்பான்சர் த ஷோ. இந்த ஷோக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஃபார் விச் மிஸ்டர் திவா ஃபேஷன் ரிசீவ் ருபீஸ் 7,50,000 வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. திவா ஃபேஷனுக்கு வந்து 7,50,000 ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, 7,50,000 நமக்கு வந்து ரிசீவ் ஆயிருக்கு ஸ்பான்சர் இந்த சர்வீஸ் பண்ணதுக்காக. ஓகே, இப்போ ரிசிபியன் வந்து பார்த்தீங்கன்னா சியோன் லிமிடெட். ஓகே ஓகே, அப்போ ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் பண்ணி சப்ளையராக இருக்கிற நம்ம பே பண்ணோன்னா ரிசிபியன் சியோன் லிமிடெட் தான். ஓகேங்களா. ஸோ அவர் தான் பே பண்ணணும். ஸோ இதில் பாருங்கள், இஸ் பேயபிள் அண்டர் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் பை ரெசிபியன்ட். ஓகேங்களா. ஸோ பை ரெசிபியன்ட், இவர் தான் ரெசிபியன்ட். ஓகேங்களா. ஸோ இவர் தான் பே பண்ணணும். ஓகேங்களா. பாடி கார்பரேட்டுக்காக நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ இதில் வரக்கூடிய அமௌண்ட் 7,50,000 வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜிஎஸ்டி பே பண்ணோம்னா அந்த சியோன் எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் தான் ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுவாங்க. ஸோ நமக்கு வந்து எந்த ஜிஎஸ்டியும் கிடையாது. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 4th பாயிண்ட் பாருங்கள். 200 கிட்ஸ் ஆர் கிவன் அஸ் ஃப்ரீ கிஃப்ட் டு கஸ்டமர் அந்த ஒகேஷன் ஆஃப் 5th anniversary ஆஃப் மிஸ்ஸஸ் திவா ஃபேஷன்ஸ். ஈச் கீட் கன்சிஸ்ட் ஆஃப் 1 சில்க் துப்பட்டா அண்ட் 1 சாரீ ப்ரோச்சி. ஸோ நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டினில் பார்த்தோம்னா அதே மாதிரி தான் துப்பட்டா சாரீ ப்ரோச்சி இது வந்து மிக்சர் சப்ளை. ஓகேங்களா. ஸோ காஸ்ட் ஆஃப் ஈச் கிட் இஸ் வந்து 350. ஓப்பன் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் சச் கிட் அண்ட் குவாலிட்டி வந்து நாட் அவைலபிள். இன்புட் ஆஸ் ரெடி ஹேஸ் நாட் பீன் டேக்கன் ஆன் த கூட்ஸ் கண்டெயின் இந்த கிட். ஓகேங்களா. ஃப்ரீ கிஃப்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஐடிசியும் கிடையாது. ஐடிசி இல்லாமல் ஃப்ரீ கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு பிஸ்னஸ் அசட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ கண்டிப்பாக ஐடிசி வந்து கிளைம் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. அப்படி கிளைம் பண்ணியிருந்தால் தான் நம்ம சப்ளையாக எடுப்போம். கன்சிடரேஷன் இல்லைனாலுமே சப்ளையாக எடுப்போம். ஆனால் இங்கே வந்து கன்சிடரேஷன் வந்து இல்லை. ஓகேங்களா. ஸோ ஐடிசியும் இது பண்ணலை. ஸோ இதை நம்ம சப்ளையாக எடுத்துக்க மாட்டோம். ஓகேங்களா. ஸோ டேக்ஸபிள் சப்ளைல இது இன்க்ளூட் ஆகாது. இதுக்கு டேக்ஸும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் வாங்க. ப்ரொஃபஷனல் சர்வீஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து ப்ரொஃபஷனல் சர்வீஸ் வந்து பண்ணுறாங்க பை மிஸ்ஸஸ் திவா டு ஹர் இண்டிபெண்ட் மேரிட் சிஸ்டர். இண்டிபெண்ட் மேரிட் சிஸ்டர்னால் இவங்க வந்து டிபெண்ட் கிடையாது. ஓகேங்களா. ஸோ டிபெண்ட் ரிலேட்டிவ் மட்டும் தான் நம்ம ரிலேட்டட் பார்ட்டியாக நம்ம சொல்லுவோம். இவங்க வந்து இண்டிபெண்ட். ஓகேங்களா. ஸோ இண்டிபெண்ட்ங்கிறப்ப இவங்க ரிலேட்டட் பார்ட்டியே கிடையாது. ஸோ இவங்க வந்து ரிலேட்டட் பார்ட்டி இல்லை. ஓகேங்களா. திவா சிஸ்டர் இவங்க வந்து டிபெண்ட் வந்து கிடையாது. ஓகேங்களா. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே ரிலேஷன்ஷிப் கிடையாது, ரிலேட்டட் பார்ட்டி கிடையாது. ஓகேங்களா. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே ஏதாச்சும் டிரான்சாக்ஷன் நடக்குது. ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து கன்சிடரேஷன் வந்து இல்லை அப்படின்னா அது வந்து சப்ளை கிடையாது. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், சிம்பிள். இது வந்து ஆக்சுவலாக சப்ளை கிடையாது. ஸோ பெருசாக ப்ரொஃபஷனல் சர்வீஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அவங்க சிஸ்டருக்கு பண்ணியிருக்கிறாங்க. சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட் கிடையாது. ஓகேங்களா. ஸோ இது நம்ம சப்ளையில் எடுத்துக்க மாட்டோம். இதுக்கு டேக்ஸும் அப்ளிகபிள் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட்டு டிவாஃபேஷன் என்ட்ரி கான்ட்ராக்ட் 1st February. 1st February ஒரு கான்ட்ராக்டில் வந்து என்டர் பண்ணியிருக்காங்க ஃபார் 3 years வித் மிஸ்ஸிகா. மிஸ்ஸிகாட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 yearsக்கு ஒரு கான்ட்ராக்ட் வந்து என்டர் பண்ணியிருக்காங்க. ஏ லோக்கல் மாடல் டு ஆக்ட் as a பிராண்ட் அம்பாசிடர் ஃபார் தேர் ப்ராடக்ட்ஸ் ஃபார் ₹1 lakh. ஓகேங்களா. ஸோ அவள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் உள்ள மாடல், லோக்கலாக உள்ள மாடல். ஓகேங்களா. ஸோ மாடல், ஸோ அவங்கள வந்து பிராண்ட் அம்பாசிடராக யூஸ் பண்ணி ₹1,00,000 வந்து மிஸ்ஸிகாவுக்கு கொடுத்துருக்காங்க. மிஸ்ஸிகா டெர்மினேட் த கான்ட்ராக்ட் 2nd February 2023. அந்த கான்ட்ராக்ட் வந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ கான்ட்ராக்ட் வந்து அக்ரிமெண்ட் பண்ணிட்டாங்க. அவங்கள நம்பி நிறைய அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருப்போம். இப்போ கான்ட்ராக்டை மிஸ்ஸிகா டெர்மினேட் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு வந்து லாஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ அந்த லாஸுக்கு காம்பன்சேஷனாக மிஸ்ஸிகா நமக்கு வந்து ஒரு சில அமௌண்ட் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா. ஓகே, ஆஸ் பர் த கான்ட்ராக்ட் மிஸ்ஸஸ் திவா ஃபேஷன் ரிசீவ் 25% ஆஃப் த டோட்டல் கான்ட்ராக்ட் ஃபீஸ். கான்ட்ராக்ட் ஃபீஸ் வந்து மிஸ்ஸிகாவுக்கு ₹1,00,000 கொடுக்குறதா ₹1,00,000 இது பண்ணுறதா கொடுத்துருக்குறாங்க. லோக்கல் மட்டும் ஆக்டர்ஸே பேண்ட் ஆஃப் சார். இப்போ யார் கேன்சல் பண்ணது? மிஸ்ஸிகா தான் டெர்மினேட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, யார் ரிசீவ் 25 ₹1,00,000 கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திவா மிஸ்ஸிகா ஓகேங்களா. ஸோ இவங்களை வந்து கான்ட்ராக்ட் ஃபீஸாக ₹1,00,000 கொடுத்துருக்காங்க. இப்போ டெர்மினேட் பண்ணதுனால 25%.
25% ஆஃப் த 1 lakh வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ டேமேஜாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு February 3 இயர்ஸுக்கு வந்து அந்த கான்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஆனால் இவங்க வந்து எப்போ டெர்மினேட் பண்ணியிருக்காங்க, 2nd February 2020 டெர்மினேட் பண்ணியாச்சு. அதாவது 1st February 2021 வந்து கான்ட்ராக்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. 3 இயர்ஸுக்கு பண்ணிக்கணும்னா 2022 21 1st February 22 1st February 23 21 to 22 22 to 23 23 to 24 1st February 24. ஓகேங்களா. ஸோ இந்த 3 இயர்ஸாக இவங்க வந்து கான்ட்ராக்ட் பண்ணணும். ஆக்சுவலாக எப்போ கான்ட்ராக்ட் வந்து டெர்மினேட் பண்ணியிருக்காங்க, மிஸ்ஸிகா வந்து 2nd February நான் கான்ட்ராக்டே பண்ண முடியாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2nd February 2023. ஓகேங்களா. 2nd February 2023. ஸோ இந்த கான்ட்ராக்ட் 3 வருஷத்துக்கு சேர்த்து 1 லட்ச ரூபா பேமெண்ட் வந்து மிஸ்ஸிகா வாங்கிட்டாங்க. 1 lakh வந்து பேமெண்ட்டாக வாங்கிட்டாங்க. ஓகே. ஸோ இப்போ 3 இயர்ஸுக்கு பண்ணி கொடுக்காம 2 வருஷம் 1 மாதம் மட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ணதுனால மிஸ்ஸிகா கிட்டக்கிறது திவா வந்து பார்த்திங்கன்னா 1 lakh வந்து கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த 1 lakhல 25% மட்டும் கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ணதால டேமேஜஸ் தான் வாங்கிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ டேமேஜஸ் பார்க்குறப்போ 1 lakh into 25% அப்படின்னா 25,000 வந்து டெர்மினேட் பண்ணதுக்கு வாங்கியிருக்காங்க. ஓகே. terminated before 3 years on 15th February 2023. மிஸ்ஸிகா had received the contract fees for rupees 2 years at the time of termination of the contract. ஓகேங்களா. ஸோ ரிமைனிங் 75,000 வந்து கான்ட்ராக்டுக்கு வந்து வாங்கியாச்சு. ஓகே. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிகாவுக்கு வந்து நம்ம வந்து 1 லட்ச ரூபா கொடுத்துருக்குறோம். 1 லட்ச ரூபா கொடுத்துருக்கோம். இந்த 25,000 நம்ம வாங்கியிருக்கோம்ல, இந்த 25,000 சப்ளையான்னு கேட்டிருக்காங்க. சப்ளை கிடையாது. ஓகேங்களா. சப்ளை கிடையாது. டெர்மினேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்து சப்ளை கிடையாது. ஒன்றும் இல்லைங்க. ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் பண்ணி தரேன் இருக்காரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா கொடுத்துருக்கீங்க. அவர் 2 வருஷம் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறப்போ அவருக்கு ஆக்சுவலாக 75,000 தான் கொடுக்கணும். இதுதான் நியாயம். ஓகேங்களா. ஸோ 75,000 தான் கொடுத்தோம். ஸோ கொடுத்த 1 லட்சத்தில் இந்த டெர்மினேட் ஆனதுக்காக 25,000 நம்ம காம்பன்சேஷன் வாங்கியிருக்கோம்ல. இந்த 25,000 காம்பன்சேஷனுக்கு ஜிஎஸ்டி உண்டா? தேவையில்லை. எதுக்கு தேவை? ஆக்சுவலாக 75,000 அவர் சர்வீஸ் பண்ணியிருக்காரு. 75,000 மட்டும் கொடுத்தா போதும். ஓகேங்களா. ஸோ 1 lakh நம்ம கொடுத்துட்டு அதில் 25,000 நம்ம வாங்கியிருக்கோம். 25,000 நம்ம என்ன வாங்கியிருக்கோம்? காம்பன்சேஷன் ஃபார் டெர்மினேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட். ஓகேங்களா. ஸோ காம்பன்சேஷன் அந்த கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ணதுக்காக காம்பன்சேஷன் வாங்கியிருக்கோம். இதை நம்ம சப்ளை எடுத்துக்கலாமா? சப்ளை கிடையாது. இதுக்கு ஜிஎஸ்டி அப்ளை ஆகாது. ஓகேங்களா. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 25,000 வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினேஷன் பீங் லிக்விடேட்டட் டேமேஜஸாக ஒன்றும் இல்லை, கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இதனால் தீவா ஃபேஷன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ பெரிய லாஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த லாஸை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு மிஸ்ஸிகா ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் கொடுக்காங்கன்னா இதை வந்து நம்ம சப்ளையாக எடுத்துக்க மாட்டோம். ஓகேங்களா. ஸோ தே ஆர் மியர்லி காம்பன்சேஷன் ஃபார் லாஸ். இது ஆக்சுவலாக லாஸுக்குள்ளான காம்பன்சேஷனாக தவிர இது வந்து டியூ டு பிரீச் ஆஃப் கான்ட்ராக்டை பிரீச் பண்ணதுனால வரக்கூடிய லாஸ். ஓகேங்களா. ஸோ அதான தவிர இது வந்து சப்ளையாக நம்ம எடுத்துக்க மாட்டோம். நாட் த கன்சிடரேஷன் ஃபார் டாலரேஷன் நான் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். இதை ரெண்டாக பிரிக்கலாம். நான் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று என்னன்னா, இப்போ வந்து ஏ வந்து பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ இந்த மாதிரி கான்ட்ராக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 லட்ச ரூபா கொடுக்காருன்னா இதை நம்ம சப்ளையாக எடுத்துக்கோம். ஓகேங்களா. ஸோ நான் பெர்ஃபார்மன்ஸ்னால் நீ இந்த கான்ட்ராக்டை பண்ணக்கூடாது, நீ பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு 1 லட்ச ரூபா தரேன் அப்படின்னா இது சப்ளை ஆஃப் சர்வீஸாக நம்ம எடுத்துக்கோம். இப்போ ஏ வந்து பிக்கு வந்து கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து டெர்மினேட் ஆகிட்டு 3 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க, 2 வருஷம் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் 1 வருஷத்துக்கு நான் பண்ணி தர மாட்டேன்னு சொல்லி கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு டேமேஜஸாக நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு நம்ம சப்ளையாக எடுத்துக்க மாட்டோம். ஓகே. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ கான்ட்ராக்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நாட் ட்ரீட்டட் அஸ் டாலரேஷன் ஃபார் நான் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். ஓகேங்களா. ஸோ நான் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் கிடையாது, ஜஸ்ட் டெர்மினேஷன் தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அர்த்தம். ஸோ டெர்மினேஷன் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு சப்ளை கிடையாது. ஓகேங்களா. ஸோ நான் பெர்ஃபார்மன்ஸ்னால் ஒருத்தர் வந்து கான்ட்ராக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கன்சிடரேஷனாக ஒரு 1 லட்ச ரூபா கொடுக்குறோம். ஓகேங்களா. ஸோ அது வந்து நம்ம சப்ளை ஆஃப் சர்வீஸாக நம்ம எடுத்துக்கலாம்.
நீங்கள் இந்த மாதிரி இப்போ ஆக்சுவலாக வந்து ஒரு டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ட்ரைனிங் எடுக்காங்க. ஸோ டாக்டர் ட்ரைனிங் 5 வருஷம் அப்படின்னா அந்த ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு செர்டைன் அமௌண்ட் வந்து 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா இது நான் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து அப்ளை ஆகும். அதுவே இப்போ டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு கான்ட்ராக்ட் அமௌண்ட் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு 10 ஆப்ரேஷன் நீங்கள் பண்ணி கொடுங்க, எனக்கு வந்து உங்களுக்கு நான் ஒரு 10 லட்ச ரூபா தரேன்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. 5 ஆப்ரேஷன் மட்டும் பண்ணிவிட்டு டேரெக்டாக அந்த கிட்னி கிட்டக்க வந்து சிசரை வச்சு கட் பண்ண நேரத்தில் நான் வந்து டெர்மினேட் பண்ணிட்டேன் அப்படின்னா சோலி முடிச்சு. ஓகேங்களா? ஸோ அது வந்து பெரிய டேமேஜஸ் ஆயிரும், உயிர் பிரச்சனையாயிரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு காம்பன்சேஷனாக ஒரு அமௌண்ட் வந்து அந்த டாக்டரை கொடுக்காருலாம். ஸோ இது வந்து நம்ம ஜிஎஸ்டியில் நம்ம சப்ளையாக நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 10 லட்ச ரூபா வந்து கான்ட்ராக்ட். ஓகேங்களா? ஸோ டாக்டர் வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி ஆப்ரேஷன். ஓகேங்களா? ஸோ கிட்னியை வந்து வெளியே எடுத்தாச்சு. வெளியே எடுக்கிற வரைக்கும் நான் கான்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டேன், நான் போகிறேன் அப்படின்னா அந்த 10 லட்ச ரூபாவில் இது வந்து ஆக்சுவலாக பெரிய டேமேஜஸ் ஆகிடுச்சா. ஸோ டேமேஜஸ் இதுக்கு வந்து காம்பன்சேஷன் அந்த டாக்டர் வந்து ஒரு 5 லட்ச ரூபா கொடுக்காருன்னு வச்சுக்கோங்க. 5 லட்ச ரூபா வந்து காம்பன்சேஷனாக கொடுக்காரு அப்படின்னா இது வந்து நம்ம சப்ளையாக எடுத்துக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து டெர்மினேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட். இதுவே இந்த பெர்சனுக்கு வந்து நீங்கள் வந்து ஆப்ரேஷனே பண்ணக்கூடாது, இந்த பெர்சனுக்கு வந்து ஒரு டாக்டர் சொல்கிறார், சீஃப் டாக்டர் சொல்கிறார், நீ ஆக்சுவலாக இந்த ஆப்ரேஷன் வந்து பண்ணக்கூடாது, ஆப்ரேஷன் நீ பண்ணாமல் இருக்கிறதுக்கு உனக்கு வந்து ஒரு லட்ச ரூபா தாரேன்னு சொல்லி கொடுக்காரு அப்படின்னா இது வந்து நம்ம சப்ளைன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து டெர்மினேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட். ஓகேங்களா? ஸோ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு கான்ட்ராக்டுக்கு ஒத்துக்கிட்டாரு. ஓகேங்களா? ஸோ கான்ட்ராக்டுக்கு ஒத்துக்கிட்டாரு. அந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கப்போ கிட்னி எடுத்து வெளியே வச்சுட்டாங்க. வெளியே வச்சதுக்கப்புறம் அது உள்ளே வச்சு தைக்கணும்ல. ஸோ அந்த கான்ட்ராக்டை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பாதிலே கேன்சல் பண்ணிட்டு போயிட்டார் அப்படின்னா அதுக்கு வந்து பெரிய டேமேஜ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ டேமேஜ் ஆயிரும், இவர் வந்து மவுத் ஆயிடுவார். ஓகேங்களா? ஸோ மவுத் ஆயிடுவார். ஸோ இந்த டேமேஜஸ்க்கு கொடுக்கக்கூடிய அந்த 5 லட்ச ரூபா இருக்குல்ல, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை லிஸ்ட்டில் வராது. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து 23rd கொஸ்டின், பிரிஸ்டி லிமிடெட் இஸ் மேனுஃபேக்சர் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட். ஓகேங்களா? காஸ்மெட்டிக் ப்ராடக்ட், ஹேர் ஆயில், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிக்சர் சப்ளை தான். ஸோ ஹையஸ்ட் ரேட் ஆஃப் ஜிஎஸ்டியை நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் 24 சம்மும் நீங்களே பார்த்துடலாம். 24 சம்மும் நீங்களே பாருங்கள், டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகேங்களா? ஸோ 24 சம்மில் ஆக்சுவலாக என்னென்ன லோடிங், அன்லோடிங், பேக்கிங், டிரான்ஸ்மிஷன், டெம்பரரி வேர் ஹவுசிங், ரிலேஷன் டு டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ் பை ரோடு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆக்சுவலாக என்ன சப்ளை இது இது நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்ட் எங்கேயும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் கூட்ஸ் பை த ரோடு. ஓகேங்களா? ஸோ கூட்ஸ் வந்து ரோடில் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போகிறதா போட்டிருக்காங்க. அஸ் பர் த ஜென்ரல் பிஸ்னஸ் ப்ராக்டிஸ் சர்மா கேரிஸ் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் இன்டர்மீடியரி அண்ட் ஆன்சிலரி சர்வீஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு சில சர்வீஸும் பண்ணுறாங்க, லோடிங் அன்லோடிங் பண்ணுறாங்க, பேக்கிங் அன்பேக்கிங். அதாவது லோடிங் அந்த கூட்ஸை வந்து உள்ளே ஏற்றுறது இறக்குறது, பேக் பண்ணுறது, பேக் பண்ணாமல் பேக் பண்ணுறது, அந்த பேக் வந்து உரிக்கிறது, பேக்கிலேருந்து நம்ம கூட்ஸை வெளியே எடுக்கிறது. ஓகேங்களா? ஸோ என்னென்னா ஸோ கூட்ஸை வந்து உள்ளே ஏற்றுறது, கூட்ஸை வந்து வெளியே இறக்குறது. ஓகேங்களா? ஸோ அந்த கூட்ஸை சுற்றி பேக் பண்ணுறது, அந்த பேக்குள்ளேருந்து கூட்ஸை வெளியே எடுக்கிறது, அன்பேக்கிங்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஷிப்மெண்ட் அண்ட் டெம்பரரி வேர் ஹவுசிங், அதை வந்து வேர் ஹவுஸில் தூக்கி வைக்கிறது, இந்த கூட்ஸை தூக்கி வேர் ஹவுஸ் பில்டிங்கில் தூக்கி இந்த கூட்ஸை வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி சர்வீஸும் பண்ணுறாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் அவங்களோட மெயின் சர்வீஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சர்வீஸுமே சேர்த்து பண்ணுறாங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட் ப்ரொவிஷன் ஆஃப் ஜிஎஸ்டியில் அனலைஸ் வெதர் சச் சர்வீஸ் ஆர் டு பி ட்ரீட்டட் அஸ் ஏ பார்ட் ஆஃப் த ஜிடிஏ சர்வீஸ் பீயிங் ஏ காம்போசிட் சப்ளையா இல்லை மிக்சர் சப்ளையான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே. ஆர்டர் சர்வீஸ் லோடிங் பேக்கிங் அண்ட் டெம்பரரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் கூட்ஸ் பை ரோடு. ஓகேங்களா? ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து மாதிரி தனித்தனி சர்வீஸ் தானே. கூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவரோட வேலை என்னென்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனு. ஒன்றும் இப்போ நீங்கள் வீடு வந்து காலி பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ வீடு காலி பண்ணி எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுறீங்க அப்படின்னா அவர் ஒரு லாரிகிட்ட வந்து நீங்கள் வந்து புக் பண்ணுறீங்க, எனக்கு வந்து இந்த இடத்துலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு வந்து கூட்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு லாரி புக் பண்ணுறீங்க. அவரோட வேலை என்ன, ஜஸ்ட் நீங்கள் வந்து அந்த பொருளை வந்து உள்ளே ஏற்றிடணும், அவரு கொண்டு போய் அந்த ஏரியாவுக்கு வந்து டெலிவரி பண்ணுவார். ஸோ இது மட்டும்தான் அவரோட வேலை. இந்த உள்ளே ஏற்றுறதும் அவர் பண்ணுறேன்னுங்காரு. ஓகேங்களா? ஸோ லோடிங், அன்லோடிங், அப்புறம் பேக்கிங், அன்பேக்கிங் இதுவும் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஆனால் அவரோட மெயினான பிஸ்னஸ் என்னென்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் மட்டும் தான் மெயினான பிஸ்னஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒரு பில்லு போடுறாரு, இதுக்கு ஒரு பில்லு, இதுக்கு ஒரு பில்லு, இதுக்கு ஒரு பில்லு, இதுக்கு ஒரு பில்லு, தனித்தனி பில்லு போட்டான்னா இது எல்லாமே தனி செப்பரேட் சப்ளை தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ செப்பரேட் சப்ளை தான் எடுத்துக்கணும். இப்போ காம்போசிட் சப்ளை இது நம்ம என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா
இது வந்து ஆக்சுவலாக நேச்சுரலி பண்டல்டு கிடையாது, இது வந்து ஆர்டிஃபிஷியலி பண்டல்டு. இது வந்து இங்கேருந்து அங்கே கொண்டு போய் சேர்க்குறேங்கிறது மட்டும் தான் இவரோட வேலை. ஓகேங்களா? ஸோ இவரோட வேலை ஊடையில் ஏதாச்சும் டோல் பூத்தில் இருக்குது, அங்கே வந்து டோலை இது பண்ணுறது, இல்லை கஸ்டம் டியூட்டியில் வந்து அந்த கஸ்டம் ஸ்டேஷன்லேருந்து சர்வீஸ் பண்ணி கொண்டு வர்றது. ஸோ இந்த மாதிரி கிளியரன்ஸும் சேர்த்து பண்ணுறேன்னா இது நம்ம காம்போசிட்டில் சொல்லலாம். ஏன்னா இது வந்து நேச்சுரலி பண்டல் நம்ம சொல்லலாம். இது வந்து என்னென்னா நான் டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணுறேன், உங்களுக்கு லோடிங் அன்லோடிங் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ லோடிங் அன்லோடிங் இது அவரோட வேலை கிடையாது, இதுவும் நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்காரு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் சப்ளையாக நம்ம எடுத்துக்கோம். மிக்சட் சப்ளை லிஸ்ட்லேயும் வராது. ஓகேங்களா? ஸோ செப்பரேட் சப்ளையாக எடுத்துக்கோம். ஸோ இது வந்து காம்போசிட்டும் கிடையாது, மிக்சடும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ செப்பரேட் சப்ளை ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனி ஜிஎஸ்டி நம்ம போடுவோம். ஓகேங்களா? ஸோ அதான் இங்கே கிளியராக கொடுத்தாங்க. ஸோ இது ரீட் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு கிளியராக பிடிக்கும். It's a provided as a separate service and billed separately. Okay, means a supply may be taxable person by receiver consider 2 or more taxable supply. ரெண்டு மூணு சப்ளை வந்து சேர்ந்து தான் காம்போசிட் சப்ளை நேச்சுரலி பண்டல்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ மிக்சர் சப்ளை பொறுத்த வரைக்கும் வேறு 2 or more இண்டிவிஜுவல் சப்ளை எல்லாமே கம்பைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, the various intermediate ancillary services provided by GTA are not provided as independent service but as ancillary to the principal service. ஓகேங்களா? ஸோ பிரின்சிபல் சர்வீஸ் எடுத்து டிரான்ஸ்போர்ட்டிங் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இதோட சேர்த்து இந்த ஆன்சிலரி சர்வீஸும் பண்ணுறாங்க. த இன்வாய்ஸ் issued by GTA for providing the said service include the value of intermediary and ancillary service. அந்த இன்வாய்ஸில் இன்டர்மீடியரியும் இருக்குது, ஆன்சிலரி சர்வீஸ் இருக்குது. In view of this, if any intermediate ancillary service provided in relation to the transportation of the goods for such service are included in the invoice issued by Sarma, that's it will be a composite supply and not a mixed supply. இது வந்து நம்ம காம்போசிட் சப்ளையாக நம்ம எடுத்துக்குவோம், மிக்சர் சப்ளையாக எடுத்துக்க மாட்டோம். ஸோ ஏ சிங்கிள் ப்ரைஸ் சார்ஜ் ஃபார் த சப்ளை. ஓகேங்களா? ஸோ ரெண்டு கேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது லாரியில் வந்து கூட்ஸை ஏற்றுறாங்க, லோடிங். ஓகேங்களா? ஸோ லாரியில் வந்து கூட்ஸை இறக்குறாங்க, அன்லோடிங். இது வந்து ரோடில் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, டிரான்ஸ்போர்ட்டிங். அப்புறம் பேக்கிங், அன்பேக்கிங். இது எல்லாமே மொத்தமாக ஒரே இன்வாய்ஸ், சிங்கிள் இன்வாய்ஸ். ஸோ போட்டு சப்போஸ் ஒரு 1 லேக்னு வச்சுக்கோங்க, அந்த 1 லேக் வந்து டோட்டலாக பில் போட்டிருக்காங்கன்னா இது வந்து நம்ம காம்போசிட் சப்ளையாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் இது வந்து சிங்கிள் இன்வாய்ஸ் போடாமல் பேக்கிங்க்கு ஒரு இன்வாய்ஸு, அன்பேக்கிங்க்கு ஒரு இன்வாய்ஸு, லோடிங்க்கு ஒரு இன்வாய்ஸு, அன்லோடிங்க்கு ஒரு இன்வாய்ஸு, அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டிங் சார்ஜஸ்க்கு ஒரு இன்வாய்ஸு. இந்த மாதிரி தனித்தனி இன்வாய்ஸ் போட்டாங்கன்னா இது எல்லாமே காம்போசிட்டும் கிடையாது, மிக்சடும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ தனித்தனி இன்வாய்ஸ் போட்டிருக்காங்க. மிக்சர்னாலுமே ஒரே இன்வாய்ஸாக எல்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரே இன்வாய்ஸாக எல்லாம் இருக்கும். ஆனால் மிக்சடை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எப்படி சொல்ல, இது வந்து பிரின்சிபல் சப்ளை, அடிஷனல் சப்ளை நம்ம பிரிக்க முடியாது. எல்லாமே தனி இண்டிபெண்டன்ட் சப்ளைஸாக இருக்கும். ஓகேங்களா? அது வந்து மிக்சட் சப்ளையில் வரும். இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல் சப்ளைனா டிரான்ஸ்போர்ட்டிங் பண்ணுறது தான் பிரின்சிபல் சப்ளை. ஸோ ஒரே இன்வாய்ஸில் போட்டாங்கன்னா இது வந்து காம்போசிட் சப்ளை எடுத்துக்கும். ஸோ டிரான்ஸ்போர்ட்டிங் என்ன ஜிஎஸ்டி ரேட் வந்து அப்ளை ஆகுதோ அதை நம்ம டோட்டல் இன்வாய்ஸுக்கு நம்ம ஜிஎஸ்டி ரேட்டாக போட்டுக்கலாம். சப்போஸ் இதுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து 18%, இதுக்கு 12%, இதுக்கு வந்து 28%, இதுக்கு 20% வச்சுக்கோங்க. பிரின்சிபல் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டிங். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன ஜிஎஸ்டி ரேட் வந்து 18% தான் அப்ளை ஆகுது. ஸோ இந்த 18% டோட்டலாக இதுக்கு நம்ம போட்டுக்கலாம். ஓகே, சிங்கிள் இன்வாய்ஸாக இருந்தால். இதுவே தனித்தனி இன்வாய்ஸாக இருந்துச்சுன்னா பேக்கிங்க்கு எத்தனை பர்சன்டேஜ் பார்த்தோம்? பேக்கிங்க்கு 20%, அன்பேக்கிங்க்கு 20%. ஸோ பேக்கிங் பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரு 20,000 செலவாகுதுன்னா இதுக்கு 20%, அன்பேக்கிங்க்கு ஒரு 20,000 செலவாகுதுன்னா இதுக்கு 20%. லோடிங் வந்து சப்போஸ் லோடிங் வந்து 12%. ஸோ லோடிங் வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் இதுக்கு ஒரு 20,000. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒரு 12%, இதுக்கு ஒரு 12%, டிரான்ஸ்போர்ட்டுக்கு 18%. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் செப்பரேட் சப்ளையாக செப்பரேட்லி இன்வாய்ஸில் போட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து தனித்தனியாக நம்ம போடுவோம். ஓகேங்களா? ஸோ ஒரே இன்வாய்ஸில் காம்போவாக ஒரு அமௌண்ட் போட்டிருக்காங்கன்னா இதை காம்போசிட் சப்ளை எடுத்துக்குவோம். ஓகேங்களா? அப்படிங்கிறப்போ அதுக்கு 18% ஜிஎஸ்டியாக போடும். அவ்வளோதான். இங்கே வந்து லாரியில் வந்து ஏற்றுறாங்க, லாரியில் வந்து டிரான்ஸ்போர்ட்டிங் சார்ஜஸ் தான் பிரின்சிபல் சப்ளை. ஏற்றுறது, இறக்குறது, பேக்கிங் பண்ணுறது, அன்பேக்கிங் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சிலரி சர்வீஸ். இந்த டிரான்ஸ்போர்ட்டிங் போக அடிஷனல் சப்ளை வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப பிரின்சிபல் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டிங் சார்ஜஸ். ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட்டிங் சார்ஜஸுக்கு என்ன ஜிஎஸ்டி ரேட் வந்து அப்ளை ஆகுதோ ஸோ அதுதான் நம்ம இன்வாய்ஸ் வேல்யூ மொத்தமாக போடுவோம். ஓகே, 25th சம் பாருங்கள்.
printed by the Durga Printing House, a printing press. The content of the material is provided by the diligent force who owns the usage rights of the same, while the physical inputs include the paper used for printing belong to the Durga Printing House. Okay, printed by the Durga would supply of service. இது ஜாப் ஒர்க்கு ஒன்றும் இல்லைங்க. ஆக்சுவலாக என்னென்னா ஒரு இது பிரிண்டிங் சர்வீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ பிரிண்டிங்காக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பிரிண்டிங் பண்ணுறாங்க. பிரிண்டிங் பண்ணுறப்போ அவங்களோட பேப்பர்ஸும் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அவங்களோட கூட்ஸுமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜாப் ஒர்க் படி நம்ம பார்த்துருக்கோம். சர்வீஸும் பண்ணுவாங்க, அவங்களோட கூட்ஸுமே அதில் வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இன்க்ளூட் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணுறப்போ காம்போசிட் சப்ளை வந்து இங்கே எடுத்து சர்வீஸ் தான் காம்போசிட் சப்ளை, பிரின்சிபல் சப்ளை. ஸோ இதுதான் நம்ம சப்ளை ஆஃப் சர்வீஸ். இந்த ஜாப் ஒர்க்கை டோட்டலாக நம்ம சப்ளை ஆஃப் சர்வீஸ் தான் எடுப்போம். சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் நம்ம எடுக்க மாட்டோம். ஓகேங்களா, ஸோ அதான் கீழே கொடுத்துருக்காங்க, நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டேட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் காம்போசிட் சப்ளை ஆர் மிக்சர் சப்ளை அண்டர் த ஜிஎஸ்டி லா. இதில் வந்து எது வந்து காம்போசிட் சப்ளை, எது மிக்சர் சப்ளை கேட்டிருக்கேன். சேல் ஆஃப் கார் வித் வாரண்டி கவரேஜ். ஓகேங்களா, காரை ஒரு வாரண்டி கவரேஜோட சேர்த்து தான் சேல் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அப்படிங்கிறப்போ கார் சேலுங்கிறது பிரின்சிபல் சப்ளை, வாரண்டி கவரேஜுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் சப்ளை. ஓகேங்களா, ஸோ இது வந்து காம்போசிட் சப்ளை கீழே வரும். காரோட ஜிஎஸ்டி ரேட் வந்து அப்ளை ஆகும். கிஃப்ட் பேக் வித் சாக்லேட் அண்ட் புக்ஸ், சாக்லேட்டு புக்ஸ் எல்லாம் சேர்த்து கிஃப்ட் பேக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா இது வந்து மிக்சர் சப்ளையில் வரும். ஓகேங்களா, ஸோ சாக்லேட்டு தனியாக விற்கலாம், புக்கு தனியாக விற்கலாம். இதில் பிரின்சிபல் சப்ளை அடிஷனல் சப்ளை நம்ம பிரிக்க முடியுமா? முடியாது. ஓகேங்களா, ஸோ கிஃப்ட் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் புக்ஸ் எல்லாம் சேர்ந்து இருக்குது. இதை நம்ம மிக்சர் சப்ளையாக நம்ம எடுத்துக்கோம். அப்புறம் சேல் ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர் வித் பவர் ஸ்டெபிளைசர். ஓகேங்களா, ஸோ ரெஃப்ரிஜரேட்டர் பவர் ஸ்டெபிளைசரோட சேர்த்து வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ ரெஃப்ரிஜரேட்டர் நம்ம தனியாக வாங்கினாலே போதும், பவர் ஸ்டெபிளைசர்லாம் தேவையில்லை. ஓகேங்களா, ஸோ பவர் ஸ்டெபிளைசருங்கிறது அடிஷ்னலாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பிரின்சிபல் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே பிரின்சிபல் சப்ளை தான் நம்ம எடுத்துக்க முடியும். பவர் ஸ்டெபிளைசரும் தனியாக நம்ம வாங்கிக்கலாம், ரெஃப்ரிஜரேட்டரும் தனியாக வாங்கிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது லேப்டாப் சார்ஜர் மாதிரி கிடையாது. பவர் ஸ்டெபிளைசருங்கிறது ஃப்ரிட்ஜு பவர் ஸ்டெபிளைசர் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ பவர் ஸ்டெபிளைசருங்கிறது தனியாக உள்ளது. ஓகே, ஸோ அப்படிங்கிறப்ப அது வந்து மிக்சர் சப்ளையில் வரும். ஸோ இங்கே பாருங்கள், ரெஃப்ரிஜரேட்டர் அண்ட் பவர் ஸ்டெபிளைசர் நாட் இன்செப்பரபிள். இது வந்து செப்பரேட் பண்ணிடலாம். ஆனால் நாட் பண்டில் டியூ டு நேச்சுரல் நெசசிட்டிக்காண்டி இது வந்து பண்டில் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ நேச்சுரலாக பண்டில் பண்ணல, சப்ளையர் தான் நீங்கள் ஸ்டெபிளைசரோட சேர்த்து வாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஓகேங்களா, ஸோ இது வந்து மிக்சட் சப்ளையில் தான் வரும். அப்புறம் ஹோட்டல் அக்காமடேஷன் வித் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட்டோட சேர்த்து நம்ம பார்த்துருக்கோம். மேலே ஒரு சம் பார்த்தோம். ஹோட்டல் அக்காமடேஷன் வந்து பார்த்திங்கன்னா கூலிங்கு, ஹீட்டிங்கு, அப்புறம் வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டி எல்லாம் சேர்த்து ஒரே இன்வாய்ஸில் வந்து போட்டிருந்தாங்க. இதில் பிரின்சிபல் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் அக்காமடேஷன் தான் பிரின்சிபல் சப்ளை. ஓகேங்களா, ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறது அடிஷனல் சப்ளை. ஸோ இது காம்போசிட் சப்ளை லிஸ்ட் கீழே வரும். அப்புறம் 27 சம் வந்து நீங்கள் பாருங்கள், 28 சம்மும் நீங்கள் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து மிஷினரி ப்ரொவிஷன். மிஸ்டர் கஞ்சல் அதனீசன் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் கான்ட்ராக்ட் அண்ட் ரிஜிஸ்டர் அண்டர் ஜிஎஸ்டி இந்த ஸ்டேட் ஆஃப் குஜராத் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் ஷேரிங் கான்ட்ராக்ட் வித் கவர்மெண்ட் ஆஃப் குஜராத். ஹி கெட்ஸ் ஏ லைசன்ஸ் டு எக்ஸ்ப்ளோர், எக்ஸ்ப்ளாய்ட் அண்ட் செல் த பெட்ரோலியம் க்ரூட் அண்ட் நேச்சுரல் கேஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட் இன் ஆலியாபட் ஆயில் ஃபீல்ட் இன் ஓகே இன் மந்த் ஆஃப் த ஜூன் மிஸ்டர் எக்ஸ்ப்ளோர் த பெட்ரோலியம் சர்வீஸ் அட் இந்தியா போஸ்ட் ஆஃப் த பெட்ரோலியம் செட் ஆன் டாக்ஸபிள் அண்டர் ஜிஎஸ்டி. த பெட்ரோலியம் செட் ரிசீவ்ட் பை த இது ஆக்சுவலாக தேவையில்லைங்க. மிஷனரிஸர் பேஸ்ட் ஆன் சர்க்குலர்ஸ் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. டேரெக்டாக இந்த கொஸ்டின் நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா, ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து தேவையில்லை. எசென்ஷியல் பில்டிங் இது பிஸ்னஸ் பர்பஸ் கிடையாது. 7(1)C வந்து அப்ளை எல்லாமே நம்ம இது வரைக்கும் பார்த்தது தான் இதில் வந்து அப்ளை ஆகிருக்குது. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ரீட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஸோ ரீட் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து லெஸ் இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த ஒவ்வொரு ப்ரொவிஷனுமே மொத்தமாக இதில் வந்து அப்ளை ஆகிருக்குது. ஸோ 29 சம 29, 30, 31, 32, 33. ஸோ இது உள்ள நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ 34 சம் வந்து நம்ம பார்க்கலாம். சம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ சின்ன பிரேக் விட்டுட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் 34 சம் வந்து பார்ப்போம். ஸோ 34 சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் 34 சம் வந்து நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா, ஸோ ஏன்னா 34 சம்மில் சப்ளையில் உள்ள எல்லா கான்செப்டும் கம்ப்ளீட்டாக இருக்கும், எல்லாமே கவர் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ 34 சம்மில். ஓகேங்களா, ஸோ ப்ரீஃபான சம்மு. ஸோ எல்லா கான்செப்டும் நீங்கள் வந்து பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த சம்குள்ளான வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள். ஓகே,
ஸோ இந்த கிளாஸை நம்ம இப்போ வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இந்த வீடியோ நான் மேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ரெடி பண்ணி அனுப்புகிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.